கிடைக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன். ஆனா இதுல ஒரு நிபந்தனை. நீங்க 2 பேரும் சேர்ந்து வந்து நின்று என்கிட்ட இதே விஷயத்த கேட்கணும். உங்க 2 பேர் ஆசையும் இதுதானா? அப்ப நான் மனப்பூர்வமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். பாட்டியை சம்மதிக்க வச்சுட்டேன், அதே மாதிரி அவரையும் சம்மதிக்க வைக்கணும். விட்டு விட தோணல கட்டி வச்ச ஆசையும் காற்றில் வந்து சேர்ந்திடும். நட்ட நட இரவுல விட்டு விட தோணல ஞாபகம் கட்டி வச்ச ஆசையும் காற்றில் வந்து சேர்ந்திடும். என்னால முடியாது. அவர் கண்ணை பார்த்து பேசுற சக்தி எனக்கு இல்ல. எப்படி பேச போறேன்னே புரியல. இந்த குண்டச்சி எங்க போனா? அவ வேலையை முடிச்சுட்டு நேரா இங்க வரேன்னு சொன்னா, ஆனா இது வரைக்கும் வரல. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சு போச்சு, ஆனா லேட் ஆகுதுன்னு ஒரு ஃபோன் கூட பண்ணல. ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிறா. அண்ணா அந்த சோடா புட்டிக்கு தான் ஃபோன் பண்றான்னு நினைக்கிறேன். அதான் இவ்வளோ டென்ஷனா இருக்கான். இவனோட டென்ஷனை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குனா நல்லா இருக்குமே. இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யறதுக்காகத்தான் ஒரு நம்பரை நான் எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்றேன். உங்க வைஃப் பிரக்யாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனா இது ஏதோ அன்னோன் நம்பர்ல இருந்து வந்திருக்கு. வேணும்னு யாராவது என் கூட விளையாடுறாங்களா? சார் சார் எல்லாம் ரெடியா இருக்கு சார். உங்க அடுத்த பர்ஃபார்மன்ஸ்க்காக அனௌன்ஸ் பண்ணியாச்சு. நான் வரேன். ஓகே சார், தேங்க்யூ. இது நம்ம சீரியஸா எடுத்துக்க கூடாது. குண்டச்சி எப்படியும் வந்துருவா. இனி நீ போனாலும் போலனாலும் எனக்கு கவலை இல்லை. என் வேலை முடிஞ்சது. ஒரு நேசமேகம் உயிர் தீண்டும் நேரம் நான் மெதுவாய் கரைய, இவள் பாச பார்வையனில் வாழும் போது நான் அழகாய் தொலைய, ஓயாமலே அந்த மெசேஜ் ஒருவேளை உண்மையா இருந்தா, பிரக்யாக்கு உண்மையிலேயே ஆக்சிடென்ட் நடந்திருந்தா, வாட்ஸ் ராங் வித் மீ? என்னால பெர்ஃபார்ம் பண்ணவே முடியல. ஷோவை கண்டினியூ பண்ணவா இல்ல பிரக்யாக்கு என்னாச்சுன்னு போய் பார்க்கவா? அட என்னப்பா இது அநியாயமா இருக்கு. பாடுறான் நிறுத்துறான், நம்ம மூளையை கெடுத்துருவான் போல இருக்க. இவன் பாடுறதை விட ட்ரெயின்ல பிச்சை எடுக்கிறவன் பாடுறது நல்லா இருக்கும்.
இவன் ஊரை ஏமாத்திட்டு இருக்காயா? 1000 5000 டிக்கெட் வாங்கிட்டு இப்படி மட்டமான ஷோவா நடத்துவீங்க? நம்ம கிட்ட பணம் வாங்கி தான்ப்பா இவங்கலாம் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. பணத்தை திருப்பி கொடுப்பா ஒழுங்கா. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏமாத்த பாக்குறாங்க. பணத்தை கொடுங்க. திருப்பி கொடு. நாங்க பணத்தை வாங்க எதுக்கு போக மாட்டோம். இவன் வாயால பேசினா கேட்க மாட்டான். அடிங்க இவனை. பாட தெரியாம பாட வந்துட்டாரு. நீல ஒரு ராக் ஸ்டாரா? நல்லா அடிங்க. கல்ல எடுத்து மண்டையில போடுங்க. எங்க பணத்தை வாங்கி நல்லா அடிங்க. தெரியுதா? விடாதீங்க இவங்களை. நம்மளே ஏமாத்தலாம்னு பாக்குறாங்க. சோ பப்ளிக் வயலண்ட் ஆயிட்டு இருக்காங்க. சரி நீ உடனே போய் பவுன்சர்ஸ் கூட்டு வா. இவள ராக் ஸ்டார்னு சொல்லிட்டு பாட வந்தீங்க. ஆள பாரு. ஷோவே நடத்த கூடாது. போ வெளியில. இங்க இருந்து முதல்ல வெளிய போ. பணத்தை கொடுத்துட்டு வெளிய போ. என்ன பண்றீங்க நீங்க? என்ன சார் பாத்துட்டு இருக்கீங்க? அவரை போய் காப்பாத்துங்க. குடுடா எங்க பணத்தை. ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஓகே மேடம். முதல்ல நீங்க போய் வாங்க அவரை வாங்க. காப்பாத்துங்க. அடிக்காதீங்க ப்ளீஸ். சொல்றது கேளுங்க. ப்ளீஸ். சொன்னா கேளுங்க. இருங்க சார். இருங்க. ஐயோ நல்லா அடிங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்றது கேளுங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. நல்லா போடுங்க. விடாதீங்க. ப்ளீஸ் என்ன போக விடுங்க. அவன் என்னோட ஹஸ்பண்ட், நான் அவரோட வைஃப். என்ன போக விடுங்க. என்ன விடுங்க. ப்ளீஸ் விடுங்க. ப்ளீஸ் இப்படி வந்து உட்காருங்க. We are really sorry sir. என்ட்ரில செக் பண்ணி தான் உள்ள விட்டோம். பட் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. என்ன பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? இது உங்களோட கான்செப்ட் தானே? கல்லெல்லாம் எப்படி அவங்க உள்ள எடுத்துட்டு வந்தாங்க? அவங்க நடந்துட்ட விதத்தை பார்க்கும்போது ஏதோ பிளான் பண்ணி செஞ்ச மாதிரி தான் இருக்கு. ஃபேன்ஸ் இப்படி நடந்துக்க மாட்டாங்க. இதை யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு கண்டுபிடிங்க. ஃபேன்ஸ் இவர் மேல உயிரையே வச்சிருக்காங்க. அதே மாதிரி இவரும் ஃபேன்ஸ் மேல நிறைய அன்பு வச்சிருக்காரு. அவங்களுக்காக தான் இவர் ஷோ பண்றாரு, அவங்களுக்காக தான் இவர் பாடுறாரு. அப்புறம் ஏன் அவங்க இந்த மாதிரி நடந்துக்க போறாங்க? பட் மேம், ஷோ நடந்துட்டு இருக்கும்போது சார் பாதியிலே பாட்டை நிப்பாட்டிட்டாரு. பின்னாடில இருந்து வித்தியாசமா வேற சவுண்ட் வந்துட்டு இருந்தது. அதான் ஃபேன்ஸ் டென்ஷன் ஆயிட்டாங்க. பட் எனிவேஸ் மேடம், நான் என்னன்னு செக் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே சார். வாங்க வாங்க. என்னங்க நீங்க பாட்டை பாதியிலே நிறுத்திட்டீங்களா? இதுவரைக்கும் நீங்க அப்படியெல்லாம் செஞ்சதே கிடையாதே. இன்னைக்கு எப்படி? அது தெரியல. தெரியலன்னா என்ன அர்த்தம்? அவங்க எல்லாரும் உங்க மேல கல் எறிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நீங்க என்னடான்னா அமைதியா நிக்கிறீங்க. அட்லீஸ்ட் நீங்க அங்க இருந்து பேக் ஸ்டேஜுக்கு போறதுக்காவது ட்ரை பண்ணிருக்கலாம்ல. உங்க மேல உங்களுக்கு அக்கறையே கிடையாதா? உங்க மேல எத்தனை பேர் உயிரா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? How can you be so careless? உங்களை அந்த நிலைமையில பாக்கும்போது நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா? உன்னை பத்தின மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் நான் எவ்வளவு ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா உனக்கு? நீ வேலையை முடிச்சிட்டு ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துருவேன்னு சொன்னேன். ஆனா ஏன் வரல? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, முக்கியமான வேலையா போயிருந்தா அது முடிஞ்சதானே என்னால வர முடியும். மெசேஜா? நீங்க என்ன மெசேஜ் பத்தி சொல்றீங்க? உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் வந்துச்சு. ஆனா அந்த மெசேஜ் ஏதோ அன்னோன் நம்பர்ல இருந்து என் நம்பருக்கு வந்துச்சு. நான் ரொம்ப பயந்துட்டு என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. சடனா என் லைஃப் ஏதோ பிளாங்க் ஆன மாதிரி தோணுச்சு. ஸ்டேஜ் என்னதுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். என்னால பெர்ஃபார்ம் பண்ணவே முடியல. உன்னை பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்போ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான்
என்னை சாய்த்தாளே உயிர் தேய்த்தாளே இனி வாழ்வேனோ இனிதாக தடுமாறாமல் தரைமோதா. என் கண்ணை பாரு பிரக்யா, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியும். இனிமே அதை புரிஞ்சுக்கிறதுனால நம்ம வாழ்க்கை ஒண்ணும் மாறிட போறதில்ல. நீங்க தான் புரிஞ்சுக்கணும். எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் உங்க வாழ்க்கையை விட்டு நான் ஒரேடியா போக தான் போறேன். தீர்த்தே மழையில் நனையாமல் பிரக்யா, நீ ஏத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் இன்னைக்கு என் மனசுல இருக்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லதான் போறேன். நடக்கிறவரை நகர்கிற தரை அதன் என் கண்ணை பார்த்து உன்னால புரிஞ்சுக்க முடியலனாலும் விழிகளின் பிழை விழுகிற தீரை அதனால் திகைக்கிறேன். என் மனசு சொல்றதை உன்னால ஃபீல் பண்ண முடியும்ல? என்ன புரிஞ்சுக்க பிரக்யா, நான் உன்னை லவ் பண்றேன். ஐ லவ் யூ. நேற்று போலே வானம் அட இன்றும் கூட நீளம் என் நாட்கள் தான் நீளும். பறவை நான் சிறகு நீ நான் காற்றை வெல்ல ஆசை கொண்டே. என்ன பாரு சார், எவ்ரிதிங் இஸ் கிளியர் சார். அது சில சீப்பான ரவுடிங்க தான் பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காங்க. அந்த 4 ரவுடிங்களையும் நாங்கள் போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். அப்ப மற்ற கிரவுட் எல்லாமே இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. சார் இப்போ நீங்க அங்க போறது உங்களுக்கு நல்லது இல்ல சார். Who am I? Rockstar. So it's time to rock the show. Okay, sir. அவங்க ஆரம்பிச்சு வச்ச ஷோவை நான் முடிச்சு வைக்க போறேன். இன்னைக்கு நடந்த அபியோட கான்சர்ட் திடீர்னு நிறுத்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு. அங்கிருந்து கிடைச்ச தகவலின்படி ராக் ஸ்டார் அபி மேல மர்ம நபர்கள் கல்லெடுத்து அடிச்சிருக்காங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ராக் ஸ்டார் அபி மேல கல்லெடுத்து அடிக்கும் போது அவர் ஸ்டேஜை விட்டு இறங்காம அங்கேயே இருந்ததுதான். அந்த நேரத்துல அவரோட வைஃப் தான் அவரை ஸ்டேஜ் மேல ஏறி காப்பாத்திருக்காங்க. மியூசிக்கல் கான்சர்ட்ல பொதுவா சாங்ஸ் மட்டும்தான் உங்களால கேட்க முடியும். ஆனா இந்த மாதிரி காதல் காட்சிகளை ராக் ஸ்டார் அபியோட கான்சர்ட்ல தான் பார்க்க முடியும். அதோட ஃப்ரெண்ட்ஷிப் டேக்காக நடத்தப்படுற இந்த நிகழ்ச்சியில அன்பு மிஞ்சின விஷயம் எதுவுமே இல்லைன்னு இந்த ஜோடி நிரூபிச்சிருக்காங்க. அக்கா, நீங்க எதுக்கு பிரக்யா சொன்னதுக்கு சம்மதிச்சீங்க? அவங்க 2 பேரும் எவ்வளவு அன்பா இருக்காங்கன்னு பாத்தீங்களா அக்கா? இவங்க ஒருத்தர் பிரிஞ்சு ஒருத்தர் எப்படி இருப்பாங்க? ஒரு குழந்தை கிட்ட இருந்து அதோட அப்பாவை பிரிக்கிறது தப்புன்னா, உண்மையா நேசிக்கிற இவங்க 2 பேரையும் பிரிக்கிறது மட்டும் தப்பு இல்லையாக்கா? இந்து, நீ நினைக்கிற மாதிரி இவங்க 2 பேரையும் பிரிக்கணுங்கிற எண்ணத்தோட பிரக்யா சொன்னதுக்கு நான் சம்மதிக்கல. இவங்க 2 பேர் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நான் அந்த நிபந்தனையை வச்சேன். என்னோட உள் மனசுல எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்களா பிரியணும்னு நினைச்சாலும் இவங்க அன்பே இவங்களை சேர்த்து வச்சிரும். இது கடவுள் முடிச்சு போட்ட புனித பந்தம். இத அவங்களும் உணராம இருக்க மாட்டாங்க. இவங்க 2 பேரும் 7 ஜென்மத்துக்கும் சேர்ந்தே இருக்க போறவங்க. ஒருவேளை பிரக்யா அபிய சம்மதிக்க வச்சுட்டானா? Rockstar. मैं rockstar. Rockstar. நீங்க எல்லாரும் என்கிட்ட ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கன்ஃபஸ் பண்ண விரும்புறேன். இத்தனை நாள் நான் பாடின லவ் சாங்ஸ் எல்லாமே உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக நான் பாடல, உங்க எல்லாரையும் முட்டாளாக்கிறதுக்காக பாடினேன். எஸ்,
I have been making fool out of you all. எனக்கு லவ்ல நம்பிக்கையே இருந்ததில்ல. ஆக்சுவலா லவ் பண்ணி லைஃபை வேஸ்ட் பண்றவங்கள I thought they were losers. இருந்தாலும் நான் லவ் சாங்ஸ் தான் பாடிட்டு இருந்தேன். லவ் பண்ணும்போது எல்லாரும் முட்டாள்தனமா பிஹேவ் பண்ணுவாங்க. நான் அதை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிச்சேன். அது எனக்கு நல்ல பிசினஸா தெரிஞ்சது. நீங்க எல்லாரும் காதல் போதையில இருந்தீங்க அண்ட் நான் அந்த போதையை என் சாங்ஸால இறங்க விடாம பார்த்துட்டேன். இத்தனை நாள் நான் உங்க எல்லாரையும் ஏமாத்துனதுக்கு தண்டனையா தான் இன்னைக்கு இது நடந்திருக்கு. And I think I deserve it. I absolutely do. உண்மையை சொல்லணும்னா இது வரைக்கும் நான் உங்களுக்காக பாடின பாட்டு எதையும் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஆனா இனிமே என்னோட பாட்டுல இருக்க போற ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுல இருந்து தான் வரும். இதுக்கப்புறம் நான் பாடினேங்கிறதுக்காக நீங்க யாரும் என் பாட்டை கேட்க வேண்டாம். நான் பாடினதுல எந்த பாட்டு உங்க மனசை தொடுதோ அதை மட்டும் கேளுங்க. And on this eve of Friendship Day, I have a confession to make. Your Abhi is in love. நானும் உங்களை மாதிரியே பைத்தியமாயிட்டேன். எனக்குள்ளேயும் காதல் போதை ஏறிடுச்சு. And I don't care if somebody calls me a loser. இன்னைக்கு நான் பாட போற இந்த பாட்டு என்ன மாதிரியே பைத்தியமா காதல் போதையில அலைஞ்சிட்டு இருக்கிற உங்களுக்காக. Thank you. And I love you too. இதயம் என் இதயம் உன்னிடத்தில் வந்ததென்ன உயிரே உன் இதயம் என்னிடத்தில் வந்ததென்ன உன் கண்ணுக்குள்ளே வந்தேன் பெண்ணே இனி காலம் எல்லாம் முந்தன் பின்னே அடி என்ன இது என்ன மாயம் நீ தொட்ட பின்னே இல்லை காயம் இதயம் என் இதயம் உன்னிடத்தில் வந்ததென்ன காதலது பெண்ணே நூலகம் கண்ணிமைகள் ரெண்டும் புத்தகம் திறந்தேன் படித்தேன் கவிதைகள் உன்னுள்ளாயிரம் என்னை நான் மறந்தேன் வெண்ணிலே பறந்தேன் என்னை அள்ளி தந்தேன் உன்னிடம் ஓ ஏதும் இல்லை பெண்ணே என்னிடம் அடி என்ன இது என்ன மாயம் நீ தொட்டு பின்னே இல்லை காயம் இதயம் என் இதயம் உன்னிடத்தில் வந்ததென்ன உதிரத்தில் காதல் வந்ததே உறக்கத்தில் உன் பேர் சொன்னதே